ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மீ ஹவு கேமிங்ஸ். அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஆல் நோ திஸ் யாமா ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்றைக்கு வரும்ன்றான்னு தெரில. நான் வந்து இதாகவே ரெடி பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதையும் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈஸின்றதுனால ஃபஸ்ட்டு செகண்டே இப்போது இந்த ஒரு கிளிப்பில் நான் முடிச்சிடுவேன். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போயலாம். நீங்கள் போய் இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டிங்க. ஸோ ஓகே, இன்ட்ரோவை பார்த்துருப்பீங்க. நான் டுஷிட்டா ஸ்க்ரோலாக முடிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்துருக்கும்போது உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து டுஷிட்டா ஸ்க்ரோல் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணிட்டு இப்போ அப்படியே உள்ளே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து டுஷிட்டா ஸ்க்ரோல் இருந்தது முடிச்சிட்டேன். ஸோ யாமா ஸ்க்ரோல் ஆரம்பிப்போமா? இது கஷ்டம்னு சொன்னாங்க. லெட்ஸ் சி. ஃபஸ்ட்டு ட்ரையல் பெயின் அண்ட் சஃபரிங். இது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ ஓகே, இதுக்கு வந்து நான் அந்த சிஆஃப் ரீச்சுக்கு போகணும். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் வந்துட்டோம். ஸோ இந்த குஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை விட ஒரு 100 லைக் எப்படி ஒரு 100 50 நீங்கள் இப்போ கிரைண்டிங் எப்படி நீங்கள் வந்து மேக்ஸ் லெவல் ஆகி பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட லாஸ்ட் என்பிசிசி யார் இந்த சப்மர்ஜ் ஐலாண்டில் இருப்பாங்களா அவங்கள்ட்ட அடி வாங்கினீங்கன்னா சரியாக போயிடும். ஸோ இந்த ஃப்ரூட்டை ஸ்டோர் பண்ணிட்டு லஜாக போயிட்டு நான் இப்போது வந்து இந்த என்பிசி தான் கிரைண்டிங்கு. இவன் சும்மா ஒரு 4 பொங்குன்னு ஒரு அடித்தான்னா கடா ஆளுக்கார் ஃப்ராக்மெண்ட்டை காணோம். என்னங்க ஃப்ராக்மெண்ட்டே வரல. ஸோ இப்போ இதை கட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கைஸ் இப்போதைக்கு வேணால் நம்ம ரீஸ்பான் ஆகி ட்ரை பண்ணலாம். திரும்ப ரீஸ்பான் ஆகி வேணால் ட்ரை பண்ணலாம். இது இப்படி தான் அப்பப்போ பக் ஆகும், பயந்துக்காதீங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் என்பிசிஸ்ட்டை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அட்ரா நல்லா அட்ரா. இவன் அடிக்கிறது சரியில்லை போல கைஸ், சரியில்லை. ஸோ என்னை விட 100 லெவல் கம்மியாக இருக்கிறவனுங்கன்னா மேபி நான் வேணால் அந்த ஐஸ்கிரீம் ஐலாண்டு போய் பார்க்கவா? சாரி, ஐஸ்கிரீம் ஐலாண்டு இது என்னது? இந்த ஐலாண்டா? இது என்ன ஐலாண்டுன்னு தெரில. ஸோ இந்த ஐலாண்டு வேணால் போய் இங்கே இருக்கிற அந்த பேக்கிங் ஸ்டாஃபர்ஸ் வாட்டவர், ஸோ அவங்கள வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்க எனக்கு அடித்தா தராங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஐலாண்டில் இவங்க தான் லாஸ்ட் என்பிசிஸ். 2275 ஒரு 25 ஒரு 75 லெவல் கிட்டே இவங்களை விட அதிகம். அட்ரா என்னடா ஆடி கைஸ், எனக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இவன் ஒரு அடி அடிச்சு ஒன்றுமே தந்துட்டாங்க. சரி ஓகே, எனிவேஸ் கிடச்சிருச்சு. ஸோ அடுத்த குவிஸ்ட் வந்து ஹேஸ் ஆஃப் மிசரி. அப்போ இது ரொம்ப கஷ்டம். இதை நான் ஃபுல்லாலாம் காட்ட மாட்டேன். நான் வேணால் ரெக்கார்ட் பண்ணி ஒரு 5x ஸ்பீட் ஒரு 6x ஸ்பீட் இந்த பைக்கு அப்படி பண்ண முடியாது, அந்த மாதிரி வேணால் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவுமே ஃபுல்லாக நான் எப்படி தெரியுமா இதுக்கு வந்து நான் ஒரு பெஸ்ட்டு இது சொல்லுவேன். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகக்கூடாது. எனக்கு ஒரு அரை மணி நேரம் தான் டைம் இருக்குது. அந்த அரை மணி நேரத்தில் நான் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த C3க்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு போட்டோன்னா அடுத்து கிரேட் ட்ரீ இல்லை கிரேட் ட்ரீ தான், கிரேட் ட்ரீ. அடுத்து வந்து ஃப்ளோட்டிங் டெட்டில். இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி லைனாக போகிறோம் இல்லையா, லைன் பை ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஐலாண்டில் இருக்கிற எல்லா என்பிசிஸையுமே நீங்கள் முடிச்சிடணும். இந்த பர்பிள் கலர் டாட் இருக்கிற என்பிசிஸ் தான் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிடுங்க. என்னை கேட்டால் நீங்கள் எல்லாத்தையுமே முடிக்கிறது தான் நல்லது. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இதை ஒரு தனி கிளிப்பாக ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து அதை ஒரு 10x ஸ்பீட்லேயே வந்தாலும் வரலாம் உங்களுக்கு. ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும். ஒரு அரை மணி நேரம் கிளிப்பை நான் வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் காட்ட முடியாது. நான் ஒரு வேணால் அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு கிராப் பண்ணி எப்படி சொல்கிறது, இந்த 2K லெவலுக்கு மேலே, அதாவது 22,000 லெவலுக்கு மேலே வரதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் வந்து இந்த இதை வந்து முடிக்கிச்சுட்டு கண்டினியூ பண்ணேன்.
ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் இந்த கிளிப்புக்கு தனியாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ வந்து நான் நைட் டைமு, அதனால் என்னால் இதை வந்து நைட்டு 10:30 மணி பக்கம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து அப்போ சும்மா ஒரு 150 போன்ஸ் தான் இருந்தது, எடுத்துகிட்டு சரி பண்ணலாமா வேணாமான்னு வச்சுட்டு இருந்தேன். நான் இப்போ ஸ்க்ரோல் வேறு ஆக்டிவேட் பண்ணல 5 எசன்ஸ் இருக்கும்போது. சரி இது எடுத்துகிட்டு போய் ஆக்டிவேட் பண்ணலாமேன்னு சொன்னிங்கன்னா அப்போ யாராவது ஸ்கில் பண்ணிட்டானே என்ன பண்ணுறதுன்னு பயம். அதனால் ஸ்பான் பண்ணிட்டு குடுன்னு நான் வந்து ஓடினேன். எங்கே அப்படின்னா குடுன்னு நேராக மேன்ஷனுக்கு ஓடி குடுன்னு போயிட்டு நான் வந்து இந்த ஒரு செட் அந்த தேர்ட் ட்ரையல் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனேன். இந்த ஒரு கிளிப்பில் நான் கொஞ்சம் எக்கச்சக்கமான நல்ல செமையான ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் நடக்குது, காத்திருந்து பாருங்கள். ஸோ இப்போ பாருங்க என்னோடய 3 மொபிலிட்டி மூவ்ஸு இதில் நான் உட்காந்து மாஸ்டர் ஏற்றிட்டு இருந்தேன் லிட்டர்லி. சரி நம்மளுக்கு எப்படி கிடைக்காது அப்படின்னு சொல்லி பண்ணால் ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்ட்ஸு மணி கொடுத்தாலே எனக்கு கிடைக்காது. ஆனால் இந்த தடவை ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்ட்ஸு, அடுத்து மணி, அடுத்து ஹாலோ எசன்ஸ் கொடுத்தோம். சமலக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு நான் வந்து என்ன பண்ணேன், கேஷுவலுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் வந்து நார்மலாக புத்தகலிச்சு யூஸ் பண்ணி போகலான்னு தான் இருந்தேன். ஆனால் சரி நம்ம ஏன் அவுட் போஸ்ட்டுக்கு போய்ட்டு அந்த போர்ட்டல் ஆக்சஸ் வழியாகவே போயிடக்கூடாது. ஹேஸ் ஆஃப் மிசரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் தான். அதில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எந்த மியூசிக்குமே நான் ஆட் பண்ணல. என்ன மியூசிக் ஏதாச்சும் ஒரு மியூசிக் ஆட் பண்ணியிருப்பேன். ஆனால் அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த இது வந்து அப்போ நான் வந்து எடுக்கலை. ஃபஸ்ட்டு ட்ரையல் முடித்தோடனே அப்போ வந்து அதை நான் எடுக்கலை. செகண்ட் ட்ரையல் பண்ணும்போது ஒரு 2 ட்ரை பண்ணேன், முடியல. ஒரு தடவை புத்தாகுலி சூஸ் பண்ணி போய் பண்ணிகிட்டு இருந்தால் முடியல. அதனால் டைரண்ட் ஆஃப் த ஸ்கைஸ் அடிக்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்துட்டு நான் இதை எடுத்தேன் சரிங்களா. சப்மர்ஜ் ஐலாண்டுக்கும் சரி ஆக்சஸ் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி எடுத்தேன். நீங்கள் ஃபஸ்ட் ட்ரையலு செகண்ட் ட்ரையல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2300 இருந்தேன். ஆனால் இந்த தேர்ட் ட்ரையலில் பார்க்கும்போது நான் 2500 இருக்கேன். இந்த 200 லெவல் எங்கே ஏற்றினேன்னா ஹாண்டட் கேசல்லையே தான் ஏற்றினேன். 2x XP கிடைக்க கிரைண்டிங் பண்ண அதுவாகவே ஏறிடுச்சு எல்லாம் இந்த ஒரு ஹாலோ எசன்ஸ்க்காக. அப்பா எப்படியோ நானும் ஹாண்டட் கேசலுக்கு போனால் அங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஜெனிச்சுன்னு, நான் வந்து அவன் செத்துருப்பான்னு நினச்சி குடுன்னு போயிட்டா, ஓயோயோ அவங்க மதராவுச்சியா விடிஜின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர். அது எனக்கு ஃபஸ்ட்டு திடீர்னு ரிமெம்பர் ஆகிற, ஓயோயோ அவனை ஒருத்தர் கில் பண்ண போகிறான், ஓடுறான். அவனை கில் பண்ணிட்டு அவன் மறைன்னே நான் பார்க்கல ஓகேங்களா. அவனை கில் பண்ணிட்டு போகணுன்னு இங்கே வந்தவிட்டு தான் தெரியுது HP கார் ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அவர் வந்து இது என்னது அந்த சாண்ட்கோயின் ட்ராகன் டேலன் வச்சு இது பண்ணிகிட்ருக்காரு. நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அவர் வந்து என்ன நினச்சிக்கிட்டாருன்னா அவரை கில் பண்ணும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. இல்லை நான் அவர்கிட்ட சாகணும்னு சொல்லிட்டு சரி நான் போய் சாகணும்னு சொல்லிட்டு நான் தேர்ட் ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணிட்டு அவன்கிட்ட வந்து ஓகே செத்தேன். லோடிங் ஆச்சு. இங்கே தான் ஒரு ஃபன் மூமெண்ட்டு எடுக்கலையான்னு கேட்டிங்கன்னா எடுத்துட்டேன். வெயிட் பண்ணுங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு இருங்க நான் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஐயோ எங்கடா, ஐயோ சரி ஓகே இருங்க. இப்போ கிளிப்பு இப்போ என்னால் எடிட் பண்ண முடிஞ்சால் காட்டுறேன் இருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆர்ச்சை போட்டேன், இதே அப்படியே வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் ஓகேங்களா. இதையும் அப்படியே ட்ராகன் டேலன் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. செகண்டாக வந்து இது நான் ஒரு 8 நிமிஷம் கிளிப்பை அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், எங்கேயுமே கட்டு எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஓகேங்களா, ஏன்னா நான் பரவாயில்ல போட்டோம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நீங்களும் பாருங்கள். இங்கே டார்ச் இருந்தது இல்லை நான் வந்து அவர் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை கில் ஹிம் அப்படின்னு போட்டிருந்தார். அதனால் நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து இந்த மாதிரி அவன் கையால் சாகணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஷிஃப்டெல்லாம் அழுத்தி இன்ஸ்டிங்லாம் போட்டு லைட் டார்ச் கொடுத்தேன். செகண்ட் டார்ச் ஓகேங்களா, இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவே இதையும் முடிச்சிட்டேன். நான் இந்த டார்ச்சை முடிச்சவர்கிட்ட பயந்தேன்னு இன்னொரு ஹாலோ எசன்ஸ் எடுக்கணுமோ அப்படின்னு. ஏன்றது நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அந்த இது வரட்டும். 3வது டார்ச்சு எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. இங்கே வந்து அவர் குழம்பிருப்பாருன்னு சொல்லி நான் ஐம் டூயிங் த பசில் அப்படின்னு சொல்லி போட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஷிஃப்ட்லாம் ஆகிட்டு அந்த 3வது டார்ச்சை தேடினேன். ஸோ தேடினேன் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் தேடுறதை மட்டும் வேணால் ஒரு 2x ஸ்பீடில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகேங்களா, ஒரு நிமிஷம்.
ஸோ ஓகே, இப்போதைக்கு இங்கே தான் அந்த லைட் டார்ச் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெறி ஆகிட்டு, ஸோ ஓகே இன்ஸ்டிங்லாம் போட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு ட்ராகன் ட்ரெல்லாம் எக்யூப் பண்ணி அப்போ ஃபைனலாக அதை ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு வாரமாக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த டுசிட்டா ஸ்க்ரோலு யாமா ஸ்க்ரோலுக்கெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றலாம் உட்காந்து யோசித்து கடைசியாக இந்த பாஸெல்லாம் அடிக்கிறதுக்கு ஐயோ அவன் வேறு பக்காய் கீழே விழுந்துட போகிறான்னு சொல்லி அவனை இந்த பக்கம்லாம் வர வச்சு ஐயோ என்னாலாம் இன்னொரு ஹாலோ வெர்ஷன்ஸ்லாம் எடுக்க முடியாது, ஐயோ ஆளை விட்டுருங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டார், நான் அவரை மறந்துட்டேன் இந்த ஒரு இதில் ஹாலோ வெர்ஷன்ஸ் அவரும் கேட்டார், நான் அதை அவரை மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் டைம் எப்படியும் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இன்னொரு விஷயம், இந்த ஹாலோ சைட்டுக்குமே எனக்கு ஹாலோ வெர்ஷன்ஸ் தேவை, எக்கச்சக்கமாகவே தேவை, 4-5 தேவை. அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஹாலோ வெர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ எப்படியோ இங்கே வெளியே வந்தோடனே எனக்கு அழுக்காடு ஃப்ராக்மெண்ட் கிடச்சிருச்சு, 6வது அழுக்காடு ஃப்ராக்மெண்ட். அப்போ வெறியாயிட்டு இந்த ஸ்க்ரீன்லாம் போட்டு ஷேக் பண்ணின்னு கொஞ்சம் மெண்டல் தரமாக பண்ணின்னு அப்படியே வந்துட்டு இங்கே ஃபைனலாக இவன்கிட்ட பேசினோடனே எனக்கு இங்கே இப்போ தான் எனக்கு அந்த ஒரு இதையும் பேர்ன் ஆகும்போது ஒரு ட்ரையல் முடிக்கும்போது தான் வந்து அந்த கீழ் ஃப்ளோரே எனக்கு லோட் ஆகுது, அது ஏன்னு தெரில. லெட்ஸ் கோ, ஐ காட் சிடிகே நான் இப்போவே போட்டேன், ஆனால் சிடிகேவே எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா, இப்போது இந்த டைமிங்கில் இவனை வந்து நம்மளால் யாமா அல்லது டுஷிட்டாவை வச்சு மட்டும்தான் அவனை கில் பண்ண முடியும். சரின்னு சொல்லிட்டு நான் யாமா வச்சு மட்டுமே அப்படியே அடிச்சு அப்போ அடிச்சுனே இருந்தேன். அவன் எல்லா கலர் ரெசிபி வந்தான். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்போல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் உட்காந்துன்னு. இது வந்து நான் இன்றைக்கி பண்ணுறேன் அப்படி இந்த கிளிப் வந்து எப்போ நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா நான் லைவ் போட்டிருப்பேன் சாட்டர்டே. ஸோ அந்நேத்திக்குன்னு தான் நினைக்கிறேன், இது திங்கக்கிழமை தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நான் முடித்தோடனே எனக்கு எதுவுமே கிடைக்கல. என்னடான்னு பார்த்தா திடீர்னு வந்தது ஸ்டோரியாமா ஒப்பேன் கஸ்டியல் கட்டானான். அப்புறம் தான் மனசே வெறுத்தியாச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. இவனுங்களாம் இருந்தானுங்க இங்கே திடீர்னு வந்துட்டாங்க, அவனுங்களெல்லாம் தாண்டி இங்கே வந்துட்டு இதுக்கு இவனுங்களை அடித்தா மாஸ்டர் ஏறாதுன்னு எனக்கு தெரியாதா, சரி சிடிகேக்கு நம்ம கொஞ்சம் மாஸ்டரியாக சேர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு நான் வாட்டுக்குன்னு உட்காந்து குடுன்னு இந்த சிடிகே எடுத்து இவனுங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கிறேன் அடித்து முடிச்சவிட்டு தான் பார்த்தா ஒன்றுமே ஏறல, மாஸ்டரே ஏறல. அடிக்க இவனுங்க வந்துனே இருந்தானுங்க, சரி அப்படின்னு சொல்லி போயிட்டேன். ஸோ எப்படியோ நம்ம சிடிகே எடுத்தாச்சு. நான் ஒரு அவுட்ரோ கிளிப் வேணால் ரெக்கார்ட் பண்ணி இதோட ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் தெரியும், அவ்வளோதான், இந்த கிளிப் முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து எப்படி சிடிகே அப்படின்ற இந்த ஒரு மித்திக்கல் ஸ்வாட் எடுத்தேன் அப்படின்னு. ஸோ இந்த இதோடது ப்ளஸ் அப்படியே கார்டியமோட ரெண்டுத்தோட ஷோகேஸையுமே நான் வந்து ஷோகேஸை வந்து நான் ஒரு வீடியோ ரெண்டுத்தோட ஷோகேஸையுமே நான் ஒரு வீடியோவாக பண்ணலான்னு இருக்கேன். இஃப் யூ வாண்ட் நான் வந்து எல்லா ஃபைட்டிங் ஸ்டைலையுமே எடுத்துகிட்டு எல்லா ஃபைட்டிங் ஸ்டைலோட ஷோகேஸையுமே கூட போடுறேன். ஏன்னா எனக்கு சாண்ட்வைன் மட்டும்தான், அதுக்குமே நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஃபெல்லோ யூடியூபர்ஸ் கேமிங் எக்ஸ்ப்ளோரர் மனாஸ் கேமிங் அவங்களோடய போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம் ஹவ் இட் கோஸ். ஸோ ஓகே, வளர்ந்து சொன்னால் இந்த அவுட்ரோ கிளிப் ரொம்ப பெருசாக ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் இவ்வளோ கஷ்டங்களுக்கு பிறகு எடுத்தேன். அந்த ஹேஸ் ஆஃப் மியூசிக்கு நான் என்ன மியூசிக் போடுவேன்னு எனக்கு இப்போதைக்கு தெரில, நல்ல மியூசிக்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ சிடிகே எடுத்துட்டோம். இன்னுமே நம்மளோட அக்கௌண்ட்டில் நம்மளோட இந்த ஒரு அக்கௌண்ட்டில் நம்ம இன்னும் V4 எடுக்கணும், ஸ்கல் கிட்டார் எடுக்கணும். ஸ்கல் கிட்டார் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜாலியாக போய்ட்டு மாஸ்டர் மெட்டீரியல் போன் கிரைண்டிங் பண்ணுவேன். 500 போன் சேர்த்துட்டு பார்த்தா வந்து சரி ரோல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரோல் பண்ணிடுவேன். இதுக்கு மேலே என்ன ஒரு 100 எக்டோபிளாசமும் ஒரு 450 போன்ஸு ஒரு டார்க் ஃப்ராக்மெண்ட் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். அதெல்லாம் நீங்கள் அந்த ஸ்கல் கிட்டாரோட வீடியோவில் பார்ப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டன்றதெல்லாம். ஸோ ஓகே, வளரலாம் சேனம். வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துடும். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.